வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வந்தார்கள் வென்றார்கள். அத்தியாயம் 45. புதுநகர் பிரவேசம். தன்னுடைய 47வது வயதில் 1639ஆம் ஆண்டில் ஆக்ராவிலிருந்து டெல்லிக்கு முகலாய சாம்ராஜ்யத்தின் தலைநகரை மாற்ற முடிவெடுத்தார் ஷாஜஹான். அதற்கு முன் ஆட்சி புரிந்த எவருக்கும் இல்லாத அளவுக்கு கற்பனா சக்தி வாய்க்க பெற்றிருந்த சக்கரவர்த்திக்கு ஆக்ரா நகரம் பிடிக்கவில்லை. பெரிய அளவில் ஒரு ஊர்வலம் செல்வதற்கு வசதியாக அகலமான வீதிகள் கூட இங்கு இல்லையே என்று அரசர் அவ்வப்போது அலுப்புடன் சொல்வதுண்டு. தவிர ஆக்ரா கோட்டையும் அரண்மனையும் மன்னரின் கண்களுக்கு சிறியதாக தெரிந்தன. இந்தியாவின் தலைநகராக இயங்க தகுதி பெற்றது தொன்று தொட்டு சிறப்பு வாய்ந்த டெல்லி தான் என்று கருதினார் ஷாஜஹான். டெல்லிக்கு போய் பார்த்தாலோ ஹுமாயூனும் ஷிர்ஷாவும் கட்டிய பழசாகி போயிருந்த கோட்டைகளும் மாளிகைகளும் பாதுஷாவின் முகத்தை சுளிக்க வைத்தன. வேறு வழி இல்லை. டெல்லியில் யமுனை நதிக்கரையில் ஒரு புத்தம் புதிய நகரை உருவாக்குங்கள் என்று ஆணையிட்டார் ஷாஜஹான். உடனே பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் களத்தில் குதிக்க 9 ஆண்டுகளில் கம்பீரமாக உயிர் பெற்றெழுந்தது ஷாஜஹானாபாத், இன்றைய பழைய டெல்லி. ஷாஜஹான் புதிய தலைநகரை உருவாக்க தேர்ந்தெடுத்த இடம் நதிக்கரையோரமாக இருந்த பிரம்மாண்டமான காட்டுப்பகுதி. 1639ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் தேதி ஆஸ்தான ஜோதிடர்களால் நல்ல நாளாக தேர்ந்தெடுக்கப்பட டெல்லி கவர்னர் கைராத் கான் ஆரம்பிக்கலாம் என்று ஆணையிட கரகோஷம் விண்ணை பிளந்தது. உஸ்தாத் ஹீரா, உஸ்தாத் ஹமீத் என்னும் 2 கட்டட தொழிலாளிகள் புதிய கோட்டைக்கான நிலத்தை தோண்டுவதற்காக மண்வெட்டியை உயர்த்தி கீழே இறங்கினார்கள். குடிசைகள் அமைத்து அந்த 2 தொழிலாளிகள் தங்கியிருந்த இடத்தில் பிற்பாடு உருவான 2 தெருக்கள் இன்றளவும் அவர்கள் பெயரில் அழைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. 2 வாரங்கள் கழித்து ஷாஜஹான் தன் கைகளால் புதிய அரண்மனைக்கான அடிக்கல்லை நாட்டினார். கூடவே அஸ்திவாரத்துக்கான பெரும் பள்ளத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகள் சிலர் கொண்டுவரப்பட்டு அவர்கள் தலைகள் சீவப்பட்டு உடல்கள் பள்ளத்தில் வீசப்பட்டன. சம்பிரதாயமாக தரப்பட்ட இந்த பலிகளைத் தொடர்ந்து மளமளவென்று வேலை துவங்கியது. புதிய நகரின் வெளிப்புற கோட்டையை சுவரும் உள்ளே 124 ஏக்கர் அரண்மனையும் ஏக காலத்தில் உயரத் தொடங்கின. நகரின் பிரம்மாண்ட கடைவீதியான சாந்தினி சவுக் ஷாஜஹானின் அருமை மகள் ஜஹானாராவின் நேரடி மேற்பார்வையில் உருவான ஒன்று. ஷாஜஹான் காலத்தில் சாந்தினி சவுக் கடைவீதியில் அமைக்கப்பட்ட விதவிதமான கடைகள் மொத்தம் 1560. 1648 ஏப்ரல் 19ஆம் தேதியன்று ஷாஜஹான் யமுனை நதியில் படகில் பயணித்து கிழக்கு பக்கமாக செங்கோட்டையின் பின்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த முழு வெள்ளியால் ஆன கதவை திறந்து கொண்டு அரண்மனைக்குள் பிரவேசித்த போது நகரெங்கும் ஆரவாரம், வான வேடிக்கைகள். தர்பாரில் மெல்லிய தங்க இழைகளால் தங்கத்தினால் ஆன நட்சத்திரங்களை தொங்கவிட்டு ஒரு சொர்க்கலோகத்தையே உருவாக்கியிருந்தார்கள். பீரங்கிகளும் அதைத் தொடர்ந்து வாத்தியங்களும் முழங்க சக்கரவர்த்தி கம்பீரமாக நடந்து சென்று ஆயிரக்கணக்கான வைரக்கற்களால் இணைத்து உருவாக்கப்பட்ட பிற்பாடு உலக புகழ்பெற்ற மயிலாசனத்தில் அமர்ந்தார். கோமேதகம், முத்துக்கள், வைரம், நீலம் போன்ற கற்களை கொண்டு செய்யப்பட்ட அழகிய மயில் பொம்மை ஒன்றை சிற்பிகள் அரியணையின் உச்சியில் பொருத்தி இருந்தார்கள். பிற்பாடு ஆஸ்தான ஓவியர்கள் 2 மயில்களாக வரைந்தது வேறு விஷயம். புதிய அரண்மனையில் சக்கரவர்த்தி குடிபெயர்ந்ததை மக்கள் தொடர்ந்து 10 நாட்கள் பெரும் விழாவாக கொண்டாடினார்கள். ஊர்வலம், நாடகம், இசை மற்றும் நாட்டிய நிகழ்ச்சிகள் என்று டெல்லி அல்லோல கல்லோலப்பட்டது. ஆனால் நாம் சென்ற அத்தியாயத்தில் குறிப்பிட்டதைப் போல 2ஆம் முறையாக தட்சிண பிரதேசத்துக்கு வைஸ்ராயாக சென்றிருந்த அவுரங்கசீப்புக்கு புதிய தலைநகரம் ஷாஜஹான் ஆட்சியில் இருந்த வரைக்கும் ராசி இல்லாமல் போனது. 1653 1658 வரை செங்கோட்டையிலிருந்து தெற்கு நோக்கி சென்ற பல கடிதங்கள் இளவரசரை அவமானப்படுத்தும்படியாகவே அமைந்தன. அவ்வப்போது அன்னையின் கல்லறைக்கு சென்று வணங்க போய்விட்டு அங்கே தாராவும் நண்பர்களும் கூடி திட்டங்கள் போடும் செய்தி வந்து கொண்டிருந்தது. பொங்கி எழுந்த எரிச்சலை வெளிக்காட்டாமல்
பல்லை கடித்துக்கொண்டு பொறுமையாக இருந்தார் அவுரங்கசீப். மீர் ஜும்லா கில்லாடியான ஒரு பாரசீக வைர வியாபாரி. இந்தியாவுக்கு வந்த அவர் தெற்கே கோல்கொண்டாவில் குடியேறினார். கோல்கொண்டாவின் மன்னர் குதுப் ஷாவுக்கு நெருக்கமான நண்பராகி தளபதியாகவும் பிறகு பிரதம அமைச்சராகவும் உயர்ந்தார் அவர். தனிப்பட்ட அரண்மனை, பரிவாரம், குதிரைப்படை என்றெல்லாம் வைத்து கொள்ளும் அளவிற்கு மீர் ஜும்லா செல்வாக்கு உயர்ந்தது. சுல்தானுக்காக படை திரட்டி கொண்டு சென்று கர்நாடகத்தின் பல பகுதிகளை கைப்பற்றிய ஜும்லா, நானே ஏன் மன்னராகக் கூடாது, எனக்கென்ன குறைச்சல் என்று சொல்லி கொண்டார். தான் வசப்படுத்திய கர்நாடக பகுதிகளை கொண்டு தனி ராஜ்யம் அமைக்கும் அளவுக்கு போய்விட்டார். விழித்து கொண்டு கலவரத்துக்குள்ளான கோல்கொண்டா சுல்தான் மீர் ஜும்லாவை சரணடைய சொல்லி ஆணை அனுப்பினார். கூடவே கோல்கொண்டாவில் இருந்த ஜும்லாவின் குடும்பத்தை பிணை கைதிகளாக சிறைப்பிடித்தார். இதென்ன கலாட்டா என்று திகைத்த ஜும்லா உடனே அவுரங்கசீப்பிடம் உதவி கோரினார். இதற்காகவே காத்திருந்ததைப் போல மகிழ்ந்து போன முகலாய இளவரசர் டெல்லியிடம் சம்பிரதாயமாக அனுமதி கோரிவிட்டு முகமது சுல்தான் அவுரங்கசீப்பின் மகன் தலைமையில் ஒரு படையை அனுப்பி கோல்கொண்டாவை முற்றுகையிட்டார். பிற்பாடு அவுரங்கசீப் படையும் ஹைதராபாத் நகரில் புகுந்து சூறையாடியது. அவுரங்கசீப் காலடியில் கோல்கொண்டா சுலபமாகவே விழுந்திருக்கும். அதற்குள் டெல்லிக்கு விரைந்து சென்றிருந்த சுல்தான் குதுப் ஷாவின் ஆட்கள் தாரா ஷிகோவை பார்த்து பேசினார்கள். என்ன நடந்தது என்று தெரியவில்லை. மூட்டை மூட்டையாக தங்கம், வைரம் என்று கைமாறியதாகவும் ஒரு தகவல் உண்டு. அதைத் தொடர்ந்து சக்கரவர்த்தியிடம் தாரா கிசுகிசுக்க, உடனே வாபஸ் வாங்குவோம் என்று ஷாஜஹானிடமிருந்து அவுரங்கசீப்புக்கு அவசரமான ஆணை போனது. கோல்கொண்டா சுல்தான் மன்னிக்கப்பட்டார். அவரிடம் இருந்து பெரும் அபராத தொகை மட்டும் வசூலிக்கப்பட்டது. தன்னை மீறி இதெல்லாம் நடக்க அவுரங்கசீப்புக்கு ஏக திகைப்பு. வந்ததற்கு வெறும் கையோடு திரும்புவானேன் என்று எண்ணிய அவர், கோல்கொண்டா மன்னரின் மகளுக்கு தன் மகன் முகமது சுல்தானை இரகசியமாக திருமணம் செய்வித்து எதிர்காலத்தில் தன் மகன் ஹைதராபாத்துக்கு மன்னராக வேண்டும் என்ற உறுதிமொழியையும் வாங்கி கொண்டு அவுரங்காபாத் திரும்பினார். டெல்லிக்கு வரவழைக்கப்பட்ட மீர் ஜும்லாவை பிரமாதமாக கௌரவித்து பிறகு அவரை பிரதம அமைச்சராகவும் ஆக்கினார் ஷாஜஹான். திறமை வாய்ந்த இந்த கோல்கொண்டா வீரரின் தலைமையில் ஒரு படையை அனுப்பி ஆப்கானிஸ்தானை கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசை கூட ஷாஜஹானுக்கு இருந்ததாக கேள்வி. ஆனால் ஆந்திராவிலிருந்து மீர் ஜும்லா கொண்டு வந்து காலடியில் குவித்த அற்புதமான வைர தங்க ஆபரணங்களை பார்த்து பிரமித்து போன ஷாஜஹான், தெற்கே இப்படி ஒரு வைரக்குவியல் இருக்கும்போது நான் எதற்காக அசட்டுத்தனமாக ஆப்கானிஸ்தான் அது இது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினாராம். 1656 நவம்பர் பீஜப்பூர் சுல்தான் ஆதில் ஷா காலமாகவே அதைத் தொடர்ந்து அங்கே சற்று குழப்பம் நிலவியது. பீஜப்பூர் ராஜ குடும்பத்தை சேர்ந்த 18 வயது நிரம்பிய ஒரு இளைஞர் சுல்தானின் வாரிசாக அரியணையில் அமர்த்தப்பட்ட செய்தி வந்து சேர்ந்தது. அவுரங்கசீப்புக்கு அங்கே படையெடுக்க ஒரு காரணமும் கிடைத்தது. இந்த இளைஞன் அரச குடும்பத்தை சேர்ந்தவனே அல்ல என்று இது என்ன அலங்கோலம் என்று முழங்கினார் டெல்லி இளவரசர். டெல்லியிலிருந்து ஒரு படையுடன் வந்த மீர் ஜும்லாவும் சேர்ந்து கொள்ள அவுரங்கசீப் தலைமையில் முகலாய படை பீஜப்பூரை சூழ்ந்து கொண்டது. வெற்றி கனியை பறிக்கும் வேளையில் அவுரங்கசீப் தன் தலையில் கை வைத்து அமர வேண்டி வந்தது. ஷாஜஹானிடமிருந்து தாரா சொல்படி ஆணை, பீஜப்பூரை கைப்பற்ற வேண்டாம், போர் நிறுத்தம் செய்க, பீஜப்பூர் கட்ட வேண்டிய அபராத தொகையை டெல்லி நிர்ணயிக்கும் என்று வெறுத்து போனார் அவுரங்கசீப். தலைநகரிலிருந்து தந்தை தொடர்ந்து ஏற்படுத்தி வரும் தடங்கல்களையும் மன்னனின் தொல்லைகளையும் இனியும் அனுமதித்து கொண்டிருக்க கூடாது என்று குமரிய அவுரங்கசீப்பை பார்த்து ஒரு வழியாக விதி கண் சிமிட்டியது. சக்கரவர்த்தி ஷாஜஹான் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார் என்று ஒரு தகவல் வந்தது டெல்லியிலிருந்து. தூதுவர் இந்த விஷயத்தை சொன்ன மாத்திரத்தில் குதித்து எழுந்து நின்ற அவுரங்கசீப்பின் இதழோரத்தில் குரூரமான மகிழ்ச்சி புன்னகை தவழ்ந்தது. இடையில் இருந்த வாளை அவருடைய கை மெல்ல வருடி கொடுத்தது. பாதுஷா படுக்கையில் இருக்கிறாரா அல்லது பரலோகம் போய்விட்டு அதை அண்ணன் என்னும் இந்த அயோக்கியன் மறைக்க பார்க்கிறானா என்றார் அவுரங்கசீப் இளக்காரமாக. சகோதர போர், உரைநடை, கவிதை, இசை, நாட்டியம், ஓவியம் மட்டுமல்ல, வானியல், கணிதம், மருத்துவம் போன்ற விஷயங்களும் சக்கரவர்த்தி ஷாஜஹானின் ஆட்சியில் உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டன.
கட்டடக்கலை பற்றி சொல்லவே வேண்டாம். ஆகவேதான் ஷாஜஹானின் ஆட்சி காலத்தை மொகலாயர்களின் பொற்காலம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் வர்ணிக்கிறார்கள். இது மிகைப்படுத்தப்பட்ட பெயர் சூட்டல் என்று குறிப்பிடுபவர்களும் உண்டு. ஷாஜஹான் ஆட்சியில் குறைகள் நிறையவே உண்டு. ஆனால் தாஜ்மஹாலும் செங்கோட்டையும் ஆர்ப்பாட்டமான ராஜ தர்பாரும் தகதகவென்று ஒளி வீசிய மயிலாசனமும் மற்ற குறைகளை எல்லாம் மறக்கடித்து விட்டன. வரலாற்று மைதானத்தில் பிரவேசித்து வெளியேறிய எந்த ஒரு அரசன்தான் குற்றச்சாட்டிலிருந்து தப்பித்து விட முடியும்? இந்தி மொழியில் இலக்கியம் கிடுகிடு வளர்ச்சி கண்டது ஷாஜஹான் காலத்தில்தான். பாதுஷா பிரமாதமாக இந்தியில் உரையாடுவார். அந்த மொழி கவிஞர்களிடம் பெருமதிப்பு கொண்டிருந்தார் அவர். சுந்தர்தாஸ், சிந்தாமணி, சுவீந்திர ஆச்சார்யா போன்ற கவிஞர்கள் சக்கரவர்த்தியால் பெரிதும் ஊக்குவிக்கப்பட்டவர்கள். ஜெகந்நாத் என்னும் இந்துஸ்தானி இசைக்கலைஞருக்கு மகா கவிராய் என்ற பட்டம் ஷாஜஹான் தர்பாரில் வழங்கப்பட்டது. பெரும்பான்மையான இந்துக்கள் வசிக்கும் இடங்களில் பசுக்களை கொல்லக்கூடாது என்று ஒரு ஆணை பிறப்பித்தார் ஷாஜஹான். ஒருபுறம் இந்துக்களின் இலக்கியம், கவித்திறன் போன்றவற்றிற்கும் மதிப்பும் அங்கீகாரம் தந்தாலும், இன்னொரு புறம் இந்துக்களுக்கு பலவிதங்களில் சிரமங்களை ஏற்படுத்தினார் ஷாஜஹான். முஸ்லிம்கள் அணியும் பாணியில் எந்த உடைகளையும் ஆபரணங்களையும் இந்துக்கள் அணியக்கூடாது. பொது இடங்களில் மது அருந்தக்கூடாது. முஸ்லிம்களை பணியாட்களாய் வைத்து கொள்ளக்கூடாது போன்ற ஷாஜஹானின் சட்டங்கள் அக்பர் காலத்தில் இருந்த சற்றே நிம்மதியான வாழ்க்கையை அனுபவித்து வந்த இந்துக்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. அக்பர் ஆட்சி புரிந்த போது தங்களுக்கு தரப்பட்டு வந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி கொண்ட இந்துக்கள் ஏராளமான கோயில்களை கட்டத் துவங்கினர். புதிதாக கட்டப்பட்ட இந்து கோயில்கள் இடிக்கப்படட்டும் என்று ஒரு நாள் ஒட்டுமொத்தமாக ஆணையிட்டார் ஷாஜஹான். இந்த திடீர் நடவடிக்கைக்கு குறிப்பாக காரணம் புரியாமல் வரலாற்று ஆய்வாளர்கள் இன்றளவும் விழிக்கிறார்கள். உதாரணமாக, காசியில் மட்டும் பாதுஷாவின் ஆணையின் பேரில் 63 இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டன. இந்துக்களின் வெறுப்பை சம்பாதித்து தந்த இந்த நடவடிக்கைகளுக்கு நிச்சயம் மூத்த மகன் தாரா ஷுகோ காரணமாக இருந்திருக்க முடியாது. தாரா பற்றியும் சற்று சொல்லியாக வேண்டும். இந்து, இஸ்லாமிய, கிறித்தவ மதங்களை பற்றிய புத்தகங்களையெல்லாம் கரைத்து குடித்து அறிஞர் என்று போற்றப்பட்டவர் தாரா. இந்து, இஸ்லாம் மதங்களை ஒப்பிட்டு சங்கமிக்கும் இரு கடல்கள் என்ற தலைப்பில் பெரிய புத்தகம் ஒன்றை எழுதினார் அவர். வேதாந்தம், உபனிஷத்துக்கள், பைபிள் எல்லாமே தாராவுக்கு அத்துப்படி. அதர்வண வேதத்தின் 52 உபனிஷத்துக்களையும் பாரசீகத்தில் தன் மேற்பார்வையில் மொழிபெயர்த்தார் இந்த மூத்த இளவரசர். நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.